ஹலோ குட்டீஸ், டே 10 படிக்கலாமா? அதுக்கு முன்னாடி டே 9 வரைக்கும் எடுத்ததை நல்லா தரவு பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டே 10 போயிடலாம். இன்றைக்கி டே 10ல் ரொம்ப ஈஸியாக எப்படி நான் 3 நா இருக்கு இல்லையா, அந்த 3 நாவோட வேறுபாடு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, பெரியவங்க வந்து எப்படி சொல்லி தருவாங்க, இந்த 2 சுழினா 3 சுழினா இது தா பக்கத்தில் வரும்னா அப்படின்னு சொல்லி தருவோம். யூஸ்வலாக அப்படி தான் சொல்லி தருவோம். ஆனால் இதோட எப்படி நம்ம சொல்லி தரணும்னா, டன் நகரம், ரன் நகரம், தன் நகரம் சொல்லி தரணும். அப்படி சொல்லி தந்தோன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நா வந்து டா பக்கத்தில் வரும், நான் வந்து ரா பக்கத்தில் வரும், நான் வந்து தா பக்கத்தில் வரும். ஸோ இந்த மூணுத்தையும் வந்து அவங்களுக்கு நல்லா விளக்கி சொல்லிடணும். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதை எப்படி வேறுபடுத்தி அவங்களுக்கு சொல்லி தரலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து வா இன் டி, வண்டி. இந்த டா வரிசைக்கு முன்னாடி என்ன இன் வரணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லி தந்துட்டேன். டன் நகரம், ரன் நகரம், தன் நகரம்னு சொல்லி தந்தாச்சு. ஸோ இப்போ வந்து வா என் டி, அப்போது டி வந்து டன் நகரமில் வருது. அப்போ அந்த டன் நகரத்துக்கு முன்னாடி என்ன வரணும், டன் நகர நான் வரணும், இன் வரணும். வா இன் டி, வண்டி. அதே மாதிரி இந்த டூவும் வந்து டன் நகரத்தில் தான் சேர்ந்தது. ஸோ அதனால் நா இண்டு நண்டு, கா இண்டு கண்டு, மா எண்டாபாயும் மண்டபம் அப்படின்னு இவங்களுக்கு இதை விளக்கி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து 2 சுழின்னு 3 சுழின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. குழந்தைங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த எண்ணு இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு ரன் நகரம். ஸோ ரா வரிசை வர எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா இந்த 2 சுழி எண், இந்த ரன் நகரம் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு நம்ம விளக்கி சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இன் ரீ ரன் நகரத்தில் வருது இல்லையா, இந்த ரன் நகரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம 2 சுழி எண் போடுறோம். நம்ம 2 சுழி எண் நமக்கு சொல்லவே தேவையில்ல. குழந்தைங்களுக்கு ரன் நகரம் வரும் இல்லையா, அந்த எண் எழுதுங்கன்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் இந்த எழுத்தை பார்த்த உடனே அவங்க இந்த எழுத்தை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி தன்னகரத்துக்கு முன்னாடி இந்து வகை வந்துடுது இல்லையா, பா இந்து பந்து, வா இந்து வந்து, தா இந்து தந்து, மா இந்தீரம் மந்திரம். ஈஸியாக வந்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டுக்காக தான் இது எழுதியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இதை வந்து படித்து பார்த்துட்டு எதுக்காக 4 சொற்கள் எழுதி வச்சுருக்கேன். அந்த 4 சொற்களில் தன்னகரம் வரணுமா, ரன் நகரம் வரணுமா, இல்லை தன்னகரம் வரணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இன்னையோட டே 10 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வேறுபாடு அறிகிறத மட்டும்தான். உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா இன்னொரு வாட்டியும் இதை ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி டே 9 வரைக்கும் இருக்க எல்லா எழுத்துக்களையும் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தமிழ் வந்து உச்சரிப்பு சரியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு யாருக்காவது மிஸ்டேக் பண்ணுறாங்க தமிழ் எழுத்துக்கள்லன்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.